தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நாம் தமிழர் கட்சி தலைவரை வடமாநில தொழிலாளர்கள் தாக்கினர். நாம் தமிழர் கட்சி தலைவரை வடமாநில இளைஞர்கள் தாக்கினர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். நாம் தமிழர் கட்சி மாநில இளைஞர் பாசறை பொறுப்பாளர் நாம் தமிழர் கட்சி மாநில இளைஞர் பாசறை பொறுப்பாளர் காமராஜ் இவரை வடமாநில இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து தாக்கியுள்ளனர். அவர் கடுமையாக தாக்கப்பட்டுள்ளார், பாதிக்கப்பட்டுள்ளார். தற்பொழுது நாம் தமிழர் கட்சி உறவுகள் இந்த பிரச்சனையை கையில் எடுத்துள்ளனர். ஆவடி T7 டேங்க் காவல் நிலையம் அருகில் இன்று காலை 6 மணிக்கு இன்று காலை 10 மணிக்கு மாதவரம் தொகுதி நாம் தமிழர் கட்சி உறவுகள் ஒன்று சேர்ந்து இந்த நிகழ்வை கண்டிக்கும் வகையில் ஒன்று சேருமாறு கேட்டுக்கொண்டுள்ளார்கள். ஆகவே மாதவரம் தொகுதியை சார்ந்த நாம் தமிழர் கட்சி உறவுகள் ஆவடி T7 காவல் நிலையத்தில் காலை 10 மணிக்கு வந்து கூடவும். பொதுவாக வடமாநில இளைஞர்கள் தற்பொழுது இங்கு ஆதிக்கம் செலுத்த ஆரம்பித்துள்ளார்கள். அவங்க ரொம்ப தில்லா இருக்காங்க. என்ன செய்ய போகிறேன், அடிப்போம் மிதிப்போம் அப்படின்ட்டு வெட்டு குத்துங்கிறதுல இறங்குறாங்க. இதை தமிழக காவல்துறை கண்டுகொள்ளவில்லை. திமுக ஆட்சியில் தமிழக காவல்துறை வடமாநில இளைஞர்களை சுதந்திரமாக செயல்பட விட்டுச்சு. இப்போ அதே மாதிரி தான் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி திருப்பூரில் போன வாரம் ஒரு தமிழரை வடமாநில இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து சுற்றி வளைச்சி அடித்து தாக்குனாங்க. இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளரையே இன்றைக்கி அடித்து தாக்கியிருக்காங்க. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்ச கதை மாதிரி இன்றைக்கி வடமாநில இளைஞர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே உள்ளே விடக்கூடாது, உள்நுழைவு சீட்டு கொடுக்கணும்னு சொல்லி கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி வடமாநில இளைஞர்கள்லாம் ஒன்று சேர்ந்து இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி உறவையே அடிச்சிருக்காங்க. நாளைக்கு சாதாரண அப்பாவி தமிழர்களை அடித்து நொறுக்குவாங்க. இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். தனியாக வந்தால் இப்போ குடும்பமாக வந்து தங்க ஆரம்பிச்சிட்டான். நாளைக்கு இந்த நிலத்தையே அவன் ஆக்கிரமிச்சுக்கிடுவான். தமிழர்கள் தங்கள் சொந்த நிலத்தை இழக்க வேண்டியது வரும். தமிழர்கள் தங்களுடைய சொந்த நிலத்தில் உரிமைகளை இழக்க வேண்டியது வரும், வேலைவாய்ப்புகளை இழக்க வேண்டியது வரும். அந்த நிலைமை வந்துருச்சு. இதை தமிழர்கள் புரிஞ்சுக்கொள்ளணும், தமிழக தொழிலதிபர்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். வடமாநில இளைஞர்களுக்கு, வடமாநில தொழிலாளர்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்க தொழிலதிபர்கள் வேலை தரக்கூடாது. அவன் போகட்டும், பட்னியாச்சாகட்டும், அவன் ஊர் பக்கம் போய் சொந்த ஊரில் போய் வேலை தரட்டும். இங்கே வந்து பொழப்புக்காக வந்தேன், பொழப்பை மட்டும் பார்க்க மாட்டேங்கிறான். இங்கே வந்து தமிழர்களை அடித்து நொறுக்கிறான், தமிழ் பெண்களை பாலியல் பலாத்காரம் பண்ணுறான், கொலை, களவு, கற்பழிப்பு, வழிப்பறி எல்லா செயல்களையும் ஈடுபடுறாங்க. ஆக இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி உறவை வந்து தாக்கியிருக்காங்க. மாதவரம் தொகுதி உறவுகள் அந்த T7 ஆவடி காவல் நிலையத்தில் வந்து கூடுமாறு கேட்டுக்கொள்கின்றனர். வரவும்.